أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. قال نبينا صلى الله عليه وسلم الصحابة كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 22ஆம் ஆண்டு அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் இந்த மாபெரும் சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உத்தம நபி தோழர்களின் உயர்ந்த குணம். அன்பானவர்களே, ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியின் மூலமாக எந்த மார்க்கத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தானோ அந்த மார்க்கத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் அற்புதமான பணியை அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளை மிகச் சிறப்பாக 22 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்திட வேண்டும் என்று யாருடைய உள்ளத்தில் உதிப்பை ஏற்படுத்தினானோ அவர்களுக்கும் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்காக பொருளுதவி செய்து உடல் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து எந்தெந்த வகையிலெல்லாம் உறுதுணையாக எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தார்களோ இருந்தார்களோ அத்துணை நல்மக்களுக்கும் இன்னும் அந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இன்று வரை அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கும் நல்லோர் பெருமக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்வை நடத்த இருக்கின்ற அத்துணை உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து அவனுடைய அருளால் நம்மை அரவணைத்து அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பெற்ற நல் வாழ்க்கையை இந்த உலகில் அமைத்து தந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவனத்தில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாமெல்லாம் ஒன்று கூட நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லோர் பெருமக்கள் அவர்கள் நற்செயல் ஆற்றினார்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக நாம் துஆ செய்கிறோம். அவர்கள் செய்திட்ட
நல்ல விஷயங்கள் எது என்பதை ஞாபகப்படுத்தி அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இந்த பாராட்டுதல் என்பது அல்லாஹ் நமக்கு காட்டிய அற்புதமான ஒரு வழிமுறை, அல்லாஹ் காண்பித்து தந்த அழகான வழிமுறை. அல்லாஹ்வும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். நாமும் பாராட்டுகிறோமே. எந்த மனிதனை நாம் பாராட்டுகிறோமோ அந்த மனிதனுடைய எந்த சொல் நம்முடைய உள்ளம் தொட்டதோ அதை ஞாபகப்படுத்தி, எந்த செயல் நம்மை மெய்சிலிர்க்க வைத்ததோ அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி நாம என்ன செய்வோம்? அவரை பாராட்டுவோம். அல்லாஹு தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவதற்கு முடிவு செய்த போது அவர்களிடத்தில் இருக்கின்ற உயர்ந்த ஒன்றை முன்னிலைப்படுத்தி பாராட்ட வேண்டும். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சிறந்த செயல் எது, சிறந்த சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மில் சிலர்கள் இப்படியும் சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகைய 5 வக்தாக நமக்கு குறைத்து தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, எப்படி தொழ வேண்டும் என்று கற்று தந்தார்கள். நாமெல்லாம் 5 நேர தொழுகையை தொழுகின்ற வேளையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையையும் சேர்த்து அல்லாஹ் கடமையாக ஆக்கி தந்தானே, அந்த கடமையையும் அற்புதமாக நிறைவேற்றினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு இறைவனை வணங்குவதற்கு திருப்தி அடைந்தார்களா? இல்லை. இரவில் கால் கடுக்க என்பதை விட, கால் வலிக்க என்பதை விட, கால்களெல்லாம் வீங்கும் அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தொழுது வணங்கினார்கள். வீட்டில் இருப்போர் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே, ஏன் இன்னும் நீங்கள் சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்கிற அந்த கேள்விக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ள அடியானாக ஆகக்கூடாதா? நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டுமே, அதற்காக நான் இபாதத்து செய்கிறேன் என்று நபி சொன்ன சொல்லெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற போது, நம்முடைய செவிகளில் கேட்கின்ற போது நாம் நினைப்போம், அல்லாஹு தஆலா ஒருவேளை நீங்கள் இபாதத்தில் திளைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டுவானோ என்று நாம் நினைக்க கூடும். ஆனால் அன்பானவர்களே, நாம் நினைப்பதை போல அல்ல. அல்லாஹுதான் மனிதனை படைத்தான், மனிதர்களுக்கு உரிய குணங்களையும் அல்லாஹுதான் படைத்தான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு தெரியும் எது சிறந்த குணம் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும், எது சிறந்த செயல் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் தான் படைத்த மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய குணங்களில், செயல்பாடுகளில், எண்ண ஓட்டங்களில், சொல்லும் வார்த்தைகளில் ஆக சிறந்ததை முன்னிலைப்படுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினான். எப்படி பாராட்டினான்? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நாயகமே, நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள், நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாராட்டு அது மிக பெரும் பேர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். நற்குணத்தின் தாயகமாக வலம் வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு என்ன நற்குணம் இருந்தது என்று நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் எந்த பக்கத்தை நாம் திருப்பி பார்த்தாலும் அங்கே நற்குணம் என்பது நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே,
அப்படிப்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நற்குணம்தான். நாம் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த தலைப்பிற்கு தோதுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில், நாம் அதை தெரிந்திருந்தாலும் ஞாபகப்படுத்தும் விதத்தில், அது தெரியாமல் இருந்தால் அது நாம் தெரிந்து கொள்ளும் விதத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உயர்ந்த நற்குணங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள வேண்டும். ஹிரா குகையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தியானத்தில் வணக்க வழிபாட்டில் திளைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். வந்தவர்கள் முதலாக 5 வசனங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கிறார்கள். முதல் அனுபவம், மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படியும் ஒரு வசனத்தில் சொல்லுவான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ். குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அது வெடித்து பிளந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். மலையின் மீது வைத்தால் மலை இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக வெடித்து பிளந்துவிடும் என்று சொன்னால், அந்த குர்ஆனை மனிதனுடைய உள்ளத்தில் வைத்தால் என்ன ஆகும்? முதலாக 5 வசனங்கள் அவனுடைய உள்ளத்தில் வைக்கப்பட்ட நேரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான பதட்டத்தில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். உடல்களெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. நேர வீட்டுக்கு போனாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடு, என்னை போர்த்தி விடு என்று சொன்னார்கள். கதீஜா அம்மா போர்வையை போர்த்துவிட்டு அவர்களிடத்திலே நயமாக கேட்டார்கள், என்ன நடந்தது என்று. நடந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனக்கு பயமா இருக்குது, என்னமோ நடக்குது, நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னபோது கதீஜா அம்மா ஆறுதலான சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்வதை விட சத்தியமான வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த சத்தியமான வார்த்தைகள் எல்லாம் நபிக்கு வஹி வருவதற்கு முன்பு இருந்த நற்குணத்தை சார்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. கதீஜா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நபியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நபியே, அல்லாஹ் தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவுகளோடு இணங்கி வாழ்கிறீர்கள். சிரமப்பட்டால், ஏதாவது ஒரு மனிதன் சிரமத்தில் இருந்தால் அவனுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஏழைகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். யாராவது விருந்தாளிகள் வந்தால் அவர்களை சிறப்பான முறையில் உபசரிக்கிறீர்கள். நபியே நாயகமே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், வல்ல ரஹ்மான் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எவ்வளவு உயர்வான குணத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நபிக்கு கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இது வஹி வந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தி. தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நபிக்கு வந்தபோது அல்லாஹ் ஒருவர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்பதையும், அல்லாஹ்விற்கு யாரும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்தான் நம்முடைய ரப்பு என்கிற உறுதியான விஷயத்தை அழுத்தமாக மக்களுக்கு எடுத்து சொன்ன நேரத்தில் மக்களெல்லாம் கலக்கத்தில் நின்ற சமயம், முஹம்மது இப்படி ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரே, இதை ஏற்பதா அல்லது மறுப்பதா?
ஏனென்றால் முஹம்மதை பற்றி நமக்கு தெரியும். நம்மோடு பழகியவர், நம்மோடு வளர்ந்தவர், நம்மோடு ஒன்றாக வசித்தவர். அவருடைய சொல் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இதுவரைக்கும் நாம் கேட்டிடாத புதிய விஷயத்தை இவர் சொல்கிறார். இதை ஏற்பதா மறுப்பதா என்ற ஒரு கலக்கத்தில், ஒரு பதட்டத்தில் அவர்கள் இருந்த நேரத்தில் அவர்கள் மக்களை பார்த்து இப்படி கேட்டார்கள், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் உங்களோடு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கிறேன். நான் பொய் சொல்பவன் அல்ல, நான் பொய் சொல்பவன் அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யோசித்து பார்த்தால் அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகச் சரியாக செயல்படக்கூடியவர்கள் என்பதை உணர்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு முன் நிற்பவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அன்பானவர்களே, அவர் ஒரு ஒழுக்க சீலர் என்பதை அந்த மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், நான் உங்களோடு நீண்ட நெடிய காலம் ஆழ்ந்திருக்கிறேன். என்னுடைய சொல் என்ன, என்னுடைய செயல் என்ன, என்னுடைய நடத்தைகள் எப்படி உள்ளது என்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். எல்லோரும் எல்லா இடங்களிலும் சொல்லிட முடியாது அந்த வார்த்தை. ஏனென்றால் சிறு பிராயத்திலிருந்து, வாலிப பருவத்திலிருந்து அவர்கள் பார்த்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிரக்கணக்கான மக்களில் ஏதாவது ஒரு மனிதர் ஒரு விரலை நீட்டி நபிகள் நாயகத்தை குறை சொல்லிட முடியுமா? யாராவது முன் வந்தார்களா? எந்த சரித்திரத்திலும் அந்த வார்த்தையை, அந்த செயலை பார்க்கவே முடியாது. அப்பொழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நற்குணத்தின் தாயகம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாராட்ட முடிவு செய்த போது வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான். உண்மையிலேயே அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை இந்த காலத்தில் பிறக்க செய்திருக்கிறான். ஒரு முஃமினாக, முஸ்லீமாக வாழச் செய்திருக்கிறான். இது போன்ற நிகழ்ச்சிகளை பங்கெடுக்க செய்து இறை இல்லத்தில் நாம் இருக்க, இறைவனையும் இறை தூதரையும் பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரோம் நாட்டினுடைய மன்னர் ஹிருக்கல் அவர் இருக்கும் இடத்திற்கு மக்கமா நகரத்திலிருந்து முஸ்லிம்கள் அங்கே தஞ்சம் பெறுகிறார்கள், தஞ்சம் அடைகிறார்கள். மக்காவில் மக்கத்து காபிர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு ரோம் நாட்டிற்கு, அபிசீனியாவிற்கு அவர்கள் செல்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் செய்தி மக்கத்து காபிர்கள் தெரிந்த போது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்கல, முஸ்லீமாக இல்லை. அபு சுஃபியானை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். ஏராளமான அன்பளிப்புகளை சுமந்து கொண்டு ஹிருக்கல் மன்னனை சந்திக்கிறார். வந்த நோக்கத்தை பேசுவதற்காக இருவரும் அமர்கின்ற அந்த நேரத்தில் ஹிருக்கல் மன்னர் பல கேள்விகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கேட்கிறார். ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வார்கள் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். அவங்க பொய் சொல்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல,
நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அபு சுஃபியான் சொன்னாரு, நாங்க சந்தேகப்படல. முஹம்மது ரசூலுல்லாஹ் மோசடி செய்யக்கூடியவர் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். அபு சுஃபியான் சொன்னாரு, நான் அப்படி சந்தேகப்படல. வேற என்னதான் முகமது செய்யறார், என்ன சொல்றாரு? ஏன் அவர்களை ஏற்றிருக்கும் மக்களை தேடி இங்கே நீங்கள் வர வேண்டும், என்ன காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அபு சுஃபியான் சொல்கிறார், அவர் முஸ்லீமாக இல்லை. அவர் சொல்கிறார், ஹிர்கல் மன்னரிடத்திலே முஹம்மது அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று சொல்கிறார். உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். இறைவனை தொழ வேண்டும், கற்பொழுக்கம் பேண வேண்டும், இன்னும் உறவுகளோடு இணக்கமாக சேர்ந்து பகைமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதையும் முஹம்மது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை முஸ்லிம் அல்லாத அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிர்கல் மன்னரிடத்தில் சொன்ன செய்தியை புகாரியில நாம பார்க்கிறோம். இப்போ நாம யோசிக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் நபியை அப்படி புகழ்ந்தான், நற்குணத்தை முன்னிலைப்படுத்தி ஏன் அல்லாஹ் புகழ்ந்தான் என்பதை இதன் மூலமாக ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன். நாம் எல்லாவற்றையும் புரிந்திட முடியாது. நாம் விளங்குவதற்காக வேண்டி இந்த சில செய்திகள், நபியினுடைய ஆரம்ப காலகட்டம் வஹி வருவதற்கு முன்பு இருந்தாலும் அதை எடுத்து பார்த்தாலும் சரி, வஹி வந்த தருணத்திலும் சரி, அவர்கள் தீனை எடுத்து சொன்ன நேரத்திலும் சரி, அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருவதற்கு முன்பு உண்டான அந்த காலகட்டத்திலும் சரி, அன்பானவர்களை இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடைசி காலகட்டத்திலும் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்பு தோழர்களே, நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு கேட்கிறார். எந்த மனிதனாவது கேட்க முடியுமா அந்த கேள்வியை? ஏதாவது ஒரு மனிதன் எழுந்து, என்னை ஒரு நாள் திட்டிவிட்டாய், என்னை பற்றி நீ புறம்பேசி இருக்கிறாய், என்னை கோல் சொல்லி இருக்கிறாய், என்னுடைய சொத்துக்களை அபகரித்து இருக்கிறாய், எனக்கு முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என்று நாடகமாடி இருக்கிறாய் என்பது போன்ற ஏராளமான விஷயங்களை மக்கள் அடுக்கி வைத்து விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன்? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் சிறந்த நபியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று நபி தோழர்கள் அங்கே உரைத்தார்கள். நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தா அதை சொல்லுங்க, யாருக்காவது நான் மோசடி செய்திருந்தால் நான் தயாராக இருக்கிறேன், அதற்கு என்னிடத்தில் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அந்த நபி உருவாக்கியவர்கள்தான் உத்தம சஹாபாக்கள். எப்படி நபிக்கு நற்குணம் சொந்தமாக இருக்கிறதோ, நற்குணங்கள் நபியினுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறதோ, அதுபோல சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நிரம்ப இருந்தது. அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி எப்படி இருக்கிறதோ அதுபோல, அதற்கு ஈடு என்று சொல்ல முடியாவிட்டாலும் நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற அந்த சொல்லுக்குள்ளே அது மறைந்திருக்கிறது. என்னுடைய தோழர்கள் அஸ்ஹாபி கன்னுஜூம், வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நட்சத்திரம் என்ன வேலை செய்யும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வஅலாமாத்தின் வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன். நட்சத்திரங்களை கொண்டு பயணிக்கக்கூடிய, இரவில் பயணிக்கக்கூடிய மனிதர்கள்
அவர்கள் தரையில் நடந்து சென்றாலும் சரி, அல்லது கடல் வழி பயணத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வான்மேக பயணத்தில் அவர்கள் பறந்திருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் நட்சத்திரங்களை கொண்டு வழிகளை அறிந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். நட்சத்திரத்தை நாம் பார்ப்பதற்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா போதும், அதனுடைய ஒளியை நாம் பார்க்க முடியும், அதனுடைய வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சஹாபாக்களுடைய வாழ்வு முறை எப்படிப்பட்டது என்பதை ரொம்ப ஆழ்ந்து யோசித்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நபி தோழருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எட்டி பார்த்தால் போதும். அவர்களிலிருந்து நாம் நேரான வழி எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள், ஃபபி ஐயிஹிம், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபியோடு நீண்ட நெடிய காலம் யார் இருந்தார்களோ அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பல ஆண்டுகள் நபியோடு யார் இருந்தார்களோ அவர்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்பது அல்ல. ஈமான் கொண்ட ஒரு மனிதர் ஒரே ஒரு நொடி பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கடந்து சென்றிருந்தாலும் சரி, அவரும் இந்த பாக்கியத்தை பெறுகிறார். அனைத்து முஃமின்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நட்சத்திரமாக அவர் மாற்றமடைகிறார். சுப்ஹானல்லாஹ். நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபபி ஐயிஹிம், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பேர் முஸ்தபா அப்படிங்கிற பேரை நாம கேட்டிருப்போம், நாமளும் அந்த வார்த்தையை உச்சரிப்போம். முஸ்தபானா என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். முஸ்தபா என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த தேர்ந்தெடுக்குதல் என்பதிலே இரண்டு வார்த்தைகள் உண்டு. ஒன்று இஹ்தியார், இன்னொன்று இஸ்திஃபா. இஹ்தியார்னா என்ன? நம்முடைய தந்தை ஒரு துணி கடைக்கு போய் 2 துணிகளை வாங்கிட்டு வர்றாரு. நம்மிடத்தில் வந்து காட்டுறாரு, இந்த 2 துணி உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கு, உனக்கு இதில் எது பிடிக்குதோ அதை என்ன செய்யலாம், நீ எடுத்துக்கலாம், எதை வேண்டுமானாலும் நீ எடுக்கலாம், அது உன்னுடைய இஷ்டம். இஹ்தியார். இருப்பது எத்தனை? 2 தான். 2இல் ஒன்றை தேர்வு செய்வது இஹ்தியார், இன்னொன்று இஸ்திஃபா. அந்த பிள்ளையை கடைக்கே அழைச்சிட்டு போறது. கடையில ஏராளமான துணிகள் இருக்கும், ஆடைகள் நிறைந்திருக்கும். உனக்கு பிடித்தமான ஆடையை இவைகளில் எது தேவையோ அதை நீ என்ன செய்யலாம், தேர்வு செய்ய கொள்ளலாம். இது இஸ்திஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதனால முஸ்தபா அப்படின்னு சொல்றோம். யாரிலிருந்து தேர்ந்தெடுத்தான்? கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். இவர்கள்தான் முஹம்மது, இவர்கள்தான் இறுதி தூதர், இவர்கள்தான் சொர்க்கத்தின் தலைவர், இவர்கள்தான் ஈருலகிற்கும் தலைவராக இருக்கிறார் என்கிற விஷயத்தை அடித்தளமாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்களையும் அல்லாஹ் தான் தேர்வு செய்தார். அந்த தோழர்களையும் அல்லாஹ்வே தேர்வு செய்தான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிக்கு செய்த பேருபகாரம். நபியை நாம் நேசிக்கிறோம், அந்த நபியை சுற்றிலும் இருப்பவர்களும் நபியை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபாக்களை பாருங்கள், ஒரே இனத்தை சார்ந்தவர்களா? இல்லை.
அரபியர்களும் உண்டு, கருப்பர்களும் உண்டு, எஜமானனும் உண்டு, அடிமையும் உண்டு, செல்வந்தனும் உண்டு, ஏழையும் உண்டு. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பல தரப்பு மக்களையும் நபி தோழராக ஆக்கி அவர்களுடைய அந்த இறை செய்தியை, அந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விஷயத்திலும், மார்க்கத்தின் பிரகாரம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் விஷயத்திலும் நபிக்கு உறுதுணையாக இருக்க வைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நபியை எப்படி அல்லாஹ் தேர்வு செய்தானோ அதுபோல நபி தோழர்களையும் அல்லாஹ் தேர்வு செய்தான். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான். குல் அல்ஹம்துலில்லாஹ், நபியே நாயகமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்? எல்லா நேரமும் சொல்லலாம். ஏன்னா நாம சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசம் கூட அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டது. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? ஏதாவது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நாம எதிர்பார்த்தது அல்லது எதிர்பார்க்காதது எது நமக்கு சந்தோஷத்தை தருமோ, எது நமக்கு பிரயோஜனப்படுமோ, எது கிடைத்தால் அது லாபமாக அமையுமோ, அதுவெல்லாம் கிடைக்கும் போது நாம சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ், நபியே நாயகமே அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்லுங்க. வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா, நபியே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்தானே அந்த அடியார்களின் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு சொல்கிறான். குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடிய தலைவர் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்கள் நபி தோழர்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்வாங்க. அப்படிப்பட்ட அந்த உத்தம தோழர்களுக்கு உயர்ந்த குணம் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. அந்த குணம், அதிலே மிக உயர்ந்த குணம் எது என்பதை பற்றி சில விஷயங்களை மட்டும் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய நல் வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் பிரயோஜனமா இருக்கும். முதல்ல அவர்களுடைய ஈமானிய குணம் அது எவ்வளவு தரமா இருந்துச்சு. ஏன்னா ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எங்கோ இருந்து வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த ஈமானுடைய ஜோதி கிடைத்தது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வேறு நாட்டிலிருந்து வந்தவர், அவருக்கு கிடைச்சிச்சு. பக்கத்தில் இருந்த அபுலஹபுக்கோ அபு ஜஹலுக்கோ அந்த பாக்கியம் கிடைக்கல. அது அல்லாஹ்வால் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அது கிடைக்கும். அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யாரை அடையாளம் காட்டுவது? அன்பானவர்களே, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், சிலரை அடையாளப்படுத்தி, இந்த பிள்ளையை பாரு, உன் கூட தான் படிக்கிறான், உன் கூட தான் மதரசாவுக்கு வர்றான், எவ்வளோ அழகா குர்ஆன் ஓதுறான், நீனும் அதை மாதிரி ஓதணும். தஜ்வீத் முறைப்பிரகாரம் அழகா ஓதுறான், நீனும் அதை மாதிரி ஓது. எவ்வளவு அழகாக அவன் தொழுகிறான், அதுபோல நீ தொழ வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையில நீ தூங்குற, அவன் தூங்காமல் தொழுகிறான், அதுபோல நீ தொழு என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களில் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி நாம் சொல்வதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளப்படுத்தி காட்டும் போது சஹாபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், 2வது சூராவில 13வது வசனத்தில, வ இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், இந்த சஹாபாக்கள், இந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இறை மறுப்பாளர்கள் இந்த சஹாபாக்களுடைய விஷயமாக இப்படி கேள்வி எழுப்புவார்கள், அலா இன்னஹும் ஹும் சுஃபஹாஹு வலாக்கின் லா யஅலமூன். அந்த மக்கள் அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த அறிவினர்களை போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள். சஹாபாக்களை அறிவினர்கள் என்று சொல்வார்கள்.
அவங்க சொல்றது ஏன் தெரியுமா? அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய குறைந்த அறிவை கொண்டு உரசி பார்க்காமல் அப்படியே நம்பும் குணம் கொண்டவர்கள் உத்தம சஹாபாக்கள். அல்லாஹ் சொன்னானா அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா அப்படியே அதை ஏற்றுக்கொள்வார்கள். வேற எந்த கேள்வியோ எந்த சந்தேகமோ எந்த சிந்தனையோ அவருடைய உள்ளத்திலும் செயலிலும் நடவடிக்கையிலும் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஈமானை பெற்றவர்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இரவில் ஒரு மாத பயண தூரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு நான் சென்றேன். அங்கிருந்து 7 வானங்களை கடந்து இறைவனுடைய நெருக்கத்தில் இருந்து பல ரகசியங்களை அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்து நான் கேட்டு சொர்க்கத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன், பல அத்தாட்சிகளை அங்கே கண்டேன். தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி தந்தான், அதையும் பெற்றுக்கொண்டேன். எல்லா நபிமார்களையும் கண்டு பேசினேன். ஒரே இரவிலே என்னுடைய பூத உடலோடு நான் சென்று திரும்பி வந்தேன் என்று நபி சொன்னபோது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எந்த சஹாபியும் யோசிக்கல. உடனே அது அப்படியே ஈமான் கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள், அந்த உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இது இறை மறுப்பாளர்களுடைய விஷயத்தில் முரண்பாடாக தெரிந்தது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, அறிவினர்களை போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹாஉ வலாக்கின் லா யஅலமூன். இப்படி கேள்வி கேட்கிறாங்களே இவர்கள் தான் அறிவினர்கள். தான் ஒரு முட்டாள் என்பதை கூட அறியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பானவர்களை, நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதனுடைய ஈமான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் காட்டியது, அடையாளமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தியது உத்தம சஹாபாக்களை என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது அவர்களுடைய ஈமானிய குணம் இருக்கிறதே, சுபஹான் அல்லாஹ், அது ரொம்ப உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எந்த விதமான விஞ்ஞானமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் உயர்ந்து பறப்பதற்கு உயர்ந்து செல்வதற்கு விமானம் போன்ற கருவிகள் இல்லாத காலகட்டத்தில் நபிகளார் மிஅராஜ் விஷயமாக சொன்ன போதும் அப்படியே ஏற்றவர்கள் உத்தம சஹாபாக்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஈமான் இருக்கிறது, சுபஹான் அல்லாஹ், அது ஒளிமயமானது. ஜின்னீரா அப்படிங்கிற ஒரு சஹாபி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டவர்கள். பொதுவா ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை ரப்பாக, அல்லாஹுடைய தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டு விட்டால் மக்கத்து காபிர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. கடுமையான வேதனைக்கு அவரை உட்படுத்துவார்கள். அப்படி வேதனை செய்யப்பட்டவர்களில் இந்த சஹாபியும் ஒன்று, ஜின்னீரா அப்படிங்கிற சஹாபி. ஒரு ரிவாயத்தில் இப்படி வரும், இந்த சஹாபியை வேதனை செய்தவன் அபூ ஜஹீல் என்பதாக குறிப்பிடுவார்கள். எந்த அளவிற்கு கடுமையான வேதனை அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, அந்த சஹாபியினுடைய கண் பார்வையே பறிபோய்விட்டது. அவ்வளவு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கண் பார்வை போயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மக்கத்து காபிர்கள் இந்த சஹாபி இடத்துல சொன்னாங்க, நாங்கள் வணங்குகின்ற லாத் உஸ்ஸா என்கிற தெய்வத்தை நீ வணங்கல, அதனால உன்னுடைய கண் பார்வையை அவர்கள் பறித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஈமான். அவங்க சொன்னாங்க, லாத் உஸ்ஸா என்று சொல்கிறீர்களே, அந்த இரண்டுக்கும் யார் தன்னை வணங்குகிறார் என்பதை கூட அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. யார் தன்னை வணங்குகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் கூட அவைகளுக்கு இல்லை என்று உரக்க சொன்ன அந்த சஹாபி சொன்னார்கள், என்னுடைய கண் பார்வையை பறித்து கொண்டது வானில் இருக்கின்ற வல்லோன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அல்ல. அந்த அல்லாஹ் நாடினால், அந்த அல்லாஹ் நினைத்தால் என்னுடைய பார்வையை
திருப்பி தருவதற்கும் வல்லமை பெற்றவன், அவன் தருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதிகாலை நேரம் பொழுது விடுகிறது, அவர்களுடைய கண் பார்வையும் தெரிகிறது. சுபஹான். இவர்களுக்கு பார்வை கிடைத்த செய்தி மக்கத்து காபிர்கள் அறிந்தபோது சொன்னார்கள், இது முஹம்மதுடைய சூனிய வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சஹாபி படுகின்ற வேதனையை கண்டு அடிமையாக இருந்த அந்த சஹாபியை விலை கொடுத்து வாங்கி உரிமையிட்டார்கள் என்பதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஈமானிய குணம் சஹாபாக்களுக்கு நிரம்ப இருந்தது. அந்த குணத்தை இன்ஷா அல்லாஹ் நாமும் பின்பற்ற வேண்டும், உள்ளத்தில் ஏற்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அந்த நசீபையும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானார். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அப்படியே ஏற்கின்ற தன்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அப்படியே ஏற்கின்ற தன்மை, இது குணங்களில் உயர்ந்த குணம். அஷ்அரி கூட்டத்தார்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் செய்றாங்க. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா? அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் மதீனா நகரம் நோக்கி ஹிஜ்ரத் பயணம் போறாங்க. தேவையான உணவு கையில இருக்குது. பயணம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கொண்டு வந்த உணவு காலியாகி விடுகிறது. கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, பசி ஏற்படுகிறது, உண்பதற்கு உணவில்லை. இப்ப என்ன செய்யறது? அவர்கள் கூடி ஒரு முடிவு செய்தார்கள், நம்மில் ஒருவரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு, அதாவது மதீனா நகரத்திற்கு அனுப்பி அங்கிருந்து உணவை நாம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறார். அதுபோலவே ஒரு மனிதர் அங்கிருந்து புறப்படுகிறார். மதீனா நகரத்தை வந்தடைந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலின் வாசலை அவர் அடைந்த போது சஹாபாக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைமறை குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய சப்தம் தன்னுடைய காதில் விழுகிறது. என்ன வசனம் ஓதுகிறார்கள்? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா என்கிற வசனத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11வது சூராவில் 6வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உணவளிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினம் ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை. எத்தனை உயிரினங்கள் உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிறதோ அத்தனை உயிரினங்களுக்கும் உணவளிப்பதற்கு அல்லாஹு தாலா பொறுப்பேற்று இருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த வசனம் சொன்னபோது அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த சஹாபி சொல்றாங்க, நான் என்னுடைய உள்ளத்தில் நினைத்தேன், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களை விட இந்த அஷ்அரி கூட்டத்தார் தாழ்ந்தவர்கள் இல்லை. அதாவது நாம் தாழ்ந்தவர்கள் இல்லை, அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உணவளிப்பான் என்கிற எண்ணம் எனக்கு மேலோங்கிய போது நான் அங்கிருந்து திரும்பினேன். புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்தேன். இந்த சஹாபி இங்க வந்தாங்க. மற்ற சஹாபாக்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லல. ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சஹாபாக்களிடத்தில், உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, உணவு நம்மிடத்தில் வந்து சேரும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ் சொன்ன போது அதை ஏற்க வேண்டும். அதை ஏற்று நடந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள், உயரிய குணம். கொஞ்ச நேரம் கழிந்தது. 2 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு பெரிய தட்டில் ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். இவங்க நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லோர்களும் தேவையான அளவும் பசி தீரும் அளவும் அதை உண்டு மகிழ்ந்தார்கள். கடைசியில
உணவும் மிச்சம் இருந்தது. அது பரக்கத்தான உணவு மிச்சம் இருக்கிறது. கொண்டு வந்தவர்கள் அங்கே நிற்கிறார்கள். சாப்பிட்டு முடித்த பின்பு சொன்னார்கள், அந்த இருவரிடத்திலே உணவை கொண்டு வந்தாரே அந்த இருவரிடத்திலே இந்த உணவு மிச்சம் இருக்குது, இந்த நபியிடத்தில் கொண்டு போய் நீங்க போய் சேர்த்துருங்க அப்படின்னாங்க. வந்த இருவரும் சொன்னார்கள், நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, நாங்கள் செல்கிறோம் என்று அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அஷ்அரி கூட்டத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய மதீனா நகரத்திற்கு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகின்ற நேரத்தில் இப்படி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் இது போன்ற பரக்கத்தான ஒரு உணவை, இது போன்ற ஒரு ருசியான உணவை நாங்கள் பார்த்ததே இல்லை. இது போன்ற பரக்கத்தான உணவை, இது போன்ற ஒரு ருசியான உணவை நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் அந்த உணவை கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்திய போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒன்றும் உணவு கொடுக்கலையே அப்படின்னா. இல்ல, நீங்க கொடுத்ததாக எங்களுக்கு வந்து சேர்ந்தது. ஏன்னா இவங்க நினைச்சது அப்படி தானே. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, தூதராக வந்தாரே அந்த சஹாபி சொன்னாங்க நடந்த விஷயங்களை. அதை கேட்டு முடித்த போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு விசேஷமாக தரப்பட்ட உணவு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அந்த ஈமானிய பலம், அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அது நிச்சயம் நடக்கும். அந்த ஈமானிய ஒளி கண்ணொளியையும் பெற்றுத்தரும் என்று நம்பியவர்கள் சஹாபாக்கள் அதை பெற்றார்களே. அல்லாஹ் உணவளிப்பான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தில் இருந்த போது அந்த உணவையும் கிடைக்க பெற்றவர்கள் சஹாபாக்கள். என்ன காரணம்? அப்பழுக்கற்ற ஈமான், உறுதியான ஈமான். அல்லாஹ்வே இவர்களைப் போல ஈமான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு தரமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் உத்தம சஹாபாக்கள் என்பதை நாம் புரியணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை அப்படி அற்புதமாக செதுக்கினார்கள். அற்புதமான குணங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நபி தோழர்களை பக்குவப்படுத்தினார்கள். கைபர் யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள் நபியோடு. இரவு நேரம் ஆயிருச்சு, தூக்க கலக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம், நாம் எல்லாம் தூங்குவோம், ஆனால் ஒருவர் மட்டும் பாதுகாப்பிற்கு பொறுப்பாளியாக இரவில் தூங்காமல் இருக்க வேண்டும், யார் பொறுப்பேற்றுக் கொள்றீங்கன்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபியே நாயகமே, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நபியும் நபி தோழர்களும் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கும் வேளை. அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் சாய்ந்திருக்கிறார்கள். தன்னையும் தூக்கம் மிகைத்தது, அவர்களும் தூங்கிவிட்டார்கள். எவ்வளவு நேரம் தூங்குறாங்க? சூரியன் உதயமாகி சூரியனுடைய உஷ்ணம் தன்னுடைய உடலில் உணர்கின்ற அளவிற்கு எல்லோர்களும் தூங்குகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. முதலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்தார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அவர்களும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏன்னா நாம இந்த இடத்துல நல்லா தூங்கிட்டோம், தொழுவதற்கு தடையாக இருக்கின்ற இந்த இடம் இருக்கிறதே, இது ஷைத்தான் தங்கும் இடம், நாம இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, வாகனத்தில் புறப்படுங்கள் வேறு ஒரு இடத்திற்கு என்று நபிகளார் சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் இன்னொரு இடத்திற்கு சென்ற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் பாங்கு சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுகை நடத்தினார்கள். எல்லோர்களும் ஃபஜ்ருடைய தொழுகையை கலாவாக தொழுதார்கள். தொழுகை முடிந்த பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
யாராவது மறதியினால் தொழுகையினுடைய நேரம் கடந்து விட்டாலோ அல்லது தூக்கம் மிகைத்து விட்டாலோ நீங்கள் விழிக்கின்ற போது, நினைவு வருகின்ற போது தொழுகையை எடுத்து தொழுது கொள்ளுங்கள், கலா செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த ஹதீஸில் ஒரு செய்தி, தொழுகை முடிந்த பின்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்ற சஹாபாக்கள்லாம் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. வரலான தொழுகை உரிய நேரத்தில் தொழணும், நாம தொழாம போயிட்டோமே, இது எவ்வளவு பெரிய தப்பும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொறுப்பு ஏற்றிருந்தாங்களே, அவங்க சரியா செஞ்சிருக்க கூடாதா, இப்படி அவங்க தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே பேசும் அந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காதில் விழுகிறது. பதட்டம் அதிகமாகிவிட்டது. எங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் நம் மீது கோபம் கொள்வார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் தொடர்பாக குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்து விடுவானோ என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடிந்து பேசவில்லை. அன்போடு அழைத்து கேட்டார்கள், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகாக பதில் சொன்னாங்க, நபியே நாயகமே, உங்களை எப்படி தூக்கம் மிகைத்து விட்டதோ அதுபோல என்னையும் தூக்கம் மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லல, திட்டல. திட்டுவதற்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது, உரிய காரணம் இருக்கிறது. என்றாலும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திட்டவில்லை, அவர்களை கண்டிக்கவில்லை. அழகான முறையிலே அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இது யதார்த்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயம். இரண்டாவது, பலர்களுக்கு மத்தியில் தன்னையும் மீறி நடந்திட்ட ஒரு விஷயத்திற்காக கண்டிப்பது அழகான குணமல்ல என்பதை சஹாபாக்களுக்கு சொல்வதன் மூலமாக இந்த உம்மத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியை தேர்வு செய்தான். அதனால் முஸ்தபா என்று அழைக்கிறோம். நபிக்கு தோழர்களாக இவர்கள்தான் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். நபியை எப்படி அல்லாஹ் புகழ்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்கிறான். ஏனென்றால் அவர்கள் நற்குணத்தின் தாயகம் என்று சொன்னால் அந்த தாயகத்திலிருந்து ஊற்றாக வந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி சஹாபாக்களில் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. ஈமானுடைய விஷயத்தில் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொன்னாலும் அப்படியே ஏற்பார்கள், அண்ணல் நபி சொன்னாலும் அப்படியே ஏற்று நடப்பவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் சஹாபிய ஆண்களும் சரி பெண்களும் சரி. உம்மு வரகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப அற்புதமாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி. எந்த அளவிற்கு அழகாக ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட அந்த ஓதுதலை நீண்ட நேரம் நின்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படி அற்புதமாக ஓதக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி. பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுகின்ற நேரம் நபியிடத்திலே இந்த சஹாபிய பெண்மணி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் நானும் கலந்து கொள்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் கலந்துக்கிறீங்க, என்ன காரணம்? நம்ம சொன்னாங்க, நான் யுத்தத்தில் கலந்து கொண்டால் ஷஹீதுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை, தன்னுடைய ஆதங்கத்தை நபிக்கு முன்னால் எடுத்துரைத்த போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுத்த களத்திற்கு வர வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷஹாதத்தை, அந்த பாக்கியத்தை உமக்கு தருவான் என்று உச்சரித்தார்கள். அந்த அம்மா சந்தோஷமா போனாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு யுத்த காலங்கள் வருகின்ற போதெல்லாம் நபியிடத்திலே வந்து முறையிடுவார்கள், நபியே நாயகமே, யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஆசையா இருக்கு, ஷஹீதுடைய பாக்கியம் வேணும், அனுமதி தாருங்கள். நபிகளார் முதலில் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தையை நபிகளார் சொல்லி அனுப்புவது வழக்கமாகிவிட்டது.
அந்த அம்மா வருவதை எப்பொழுது நபிகளார் பார்க்கிறார்களோ அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதோ ஷஹாதா வருகிறார். ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி இதோ வருகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதோ ஷஹீதா வருகிறார். சஹாபாக்களில் பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த சஹாபிய பெண்மணியினுடைய வீட்டை அடையாளப்படுத்தும் போதெல்லாம் இது ஷஹீதாவுடைய வீடு என்று அடையாளப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கு எல்லா சஹாபாக்களும் அதில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். சொன்னது ஒரு பெண்மணிக்கு, ஆனால் சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற போது அதை அப்படியே ஏற்றார்கள் எல்லா சஹாபாக்களும். அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 2 அடிமைகள் உண்டு, ஒரு ஆண் ஒரு பெண். அந்த 2 அடிமைகள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் ஷஹீத் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க 2 பேரும் விடுதலை ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 2 பேருடைய உள்ளத்தில் சைத்தான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினான். அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அந்த அம்மாவை கொலை செய்தார்கள். அங்கிருந்து தப்பி ஓடினார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்த கணமே இப்படி சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள் அப்படின்னு சொன்னார். நபியே நாயகமே, நீங்கள் சொன்ன வாக்கு சத்தியமானது, அது நடந்து விட்டது என்று சொன்னார்கள். தப்பி ஓடிய கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். மதீனா நகரத்தில் அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டு மரண தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்று சரித்திரத்திலே பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, மதீனா நகரத்தில் முதலாக மரண தண்டனை என்பது அவர்களுக்குத்தான் ஏற்பட்டது. நாம என்ன கவனிக்கணும்? அந்த உத்தம சஹாபாக்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே ஏற்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ அப்படியே ஏற்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள், நற்குணத்திற்கு உயர்ந்த குணத்திற்கு உரியவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் பெற்ற அந்த ஈமானை போல வல்ல ரஹ்மான் நமக்கும் தர வேண்டும் என்று ஆவல் கொள்வதோடு எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சஹாபாக்கள் பெற்ற ஈமானை அதுபோல எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை யாரெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து நடத்தினார்களோ, உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை யாரெல்லாம் நேரலையிலும் நேரிலும் மறைவாக இருந்தும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்க இருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சிகள் இது போன்ற விசேஷங்களை நடத்த இருக்கிறார்களோ அவர்களுக்கும், உலகத்தார்களுக்கும், நம் சந்ததிகளுக்கும், யாரெல்லாம் நம்மை விட்டு மறந்து விட்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஈமான் பெற்ற நன்மக்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து நம்முடைய கடைசி வார்த்தையையும் கடைசி மூச்சியையும் ஈமானோடு அல்லாஹு தஆலா முடிவடைவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. நாளை மறுமை நாளில் பரிபூர்ண ஈமானை பெற்ற நன்மக்களோடு நம்மவர்களையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவனத்தில் நபிமார்கள், நல்லோர்கள், சித்தீகீன்கள், முத்தகீன்களோடு நாமெல்லாம் ஒன்றாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் நிரப்பமான பாக்கியத்தையும் ஹிதாயத்தினும் நேர்வழியையும் தந்து அதை நிலைத்திருக்கக்கூடிய நசீபையும் வல்ல ரஹ்மான் தருவானாக. நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்து கேள்வி கணக்கென்று சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. கபருடைய அதாபுகளில் இருந்தும் நரகத்தினுடைய அதாபுகளில் இருந்தும் இம்மை மறுமையினுடைய இழிவில் இருந்தும் நாளை மறுமையினுடைய கேவலத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாத்து ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் நஃப்ஸுடைய தீங்கிலிருந்தும் படைப்புகளுடைய தீங்கிலிருந்தும் செய்வினை கோளாறு பிரச்சனைகளிலிருந்தும் பிறருடைய பொறாமையிலிருந்தும் வட்டி போன்ற முசீபத்துகளிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் கெட்ட விஷயங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய அருளில் பொதிந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.